are the book? Capsule? No, time bomb. உலகத்தை ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக ஆண்டவ மனுஷனுக்கு அதிகமா மூளை உண்டு. எவன் வைக்கிற டைம் தவறுனா தவறலாம், இந்த கபாலில் வைக்கிற டைம் தவறவே தவறாது. அசோக் பயன்படுத்துற எந்த பொருளையாவது இந்த டைம் பாம் பிக்ஸ் பண்ணும். 2 மணி நேரம் தான் டைம். ஒரே போல ஹலோ, அசோக் பேசுறேன். ஹலோ, நான் ஹேமா பேசுறேன். ஹேமா, வாட் இஸ் திஸ்? குரல் மாறி இருக்கு. வந்து ஜஸ்ட் கோல்டு, அவ்வளவுதான். என்ன ஒரு ஒத்துமை பத்தியா? எனக்கு கூட கோல்டு பிடிச்சிருக்கு. வந்து நான் உனக்கு விக்ஸ் தடவட்டமா? நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஓ தெரியுமே, நாளை கரெக்டா 10 மணிக்கு நேர்ல வருவேன். ஷூர் ஷூர். நாளை கரெக்டா 10 மணிக்கு டெலிபோன் பக்கத்திலே இருங்க, என் கால் வரும், அதுக்கப்புறமா நான் வருவேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? இது நேத்து உங்ககிட்ட பேசுனது தெய்வ நம்பர் 1, இது தெய்வ நம்பர் 2. நான் டெலிபோன் கிளீனர். யூ பர்மிஷன்? எக்ஸ்கியூஸ் மீ, டெலிபோன்லாம் சுத்தமா தான் இருக்கு. சின்ன பொண்ணு டெலிபோன் சுத்தம் பண்ணணும்னு ஆசைப்படுது. பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நல்ல நிதானமா வேலைக்கு போமா. டெலிபோன் சுத்தம் பண்ற பொண்ணு அவ்வளோ அழகாத்தான் இருக்கா. மேடம், சீக்கிரமா டெலிபோனை கிளீன் பண்ணுங்க. பண்றேன் சார். தேங்க்யூ சார். டோன்ட் மென்ஷன் ப்ளீஸ். போயிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ ஐயோ, நிறைய பத்தியா கையில காசு இல்லாத பையன் உங்க வீட்டுல ஏன் டெலிபோன் வைக்கிறான்னு பார்த்தேன். இப்படி அல்வா துண்டா வந்தா ஏன் வைக்க மாட்டான்? வாய மூடிட்டு டெலிபோன் டெலிபோன். அப்பா அப்பா எத்தனை நாளைக்குப்பா டெலிபோன்லயே பேசிட்டு இருப்பேன்? நேரடியா வாமா அந்த பொண்ணுகிட்ட. உங்க அப்பா சொல்லட்டுமே, என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. அப்பா டெலிபோன்ல பேசினா நான் பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு முத்தம் கொடுத்துருவாரா? திருப்பி கொடுப்பீங்களா? கொடுத்தா என்ன? அப்பா மருமகன்ற முறையில மாமனார் அன்பா ஆசீர்வாதம் பண்ணி சன்மானமா நெத்தியில ஒண்ணு கொடுத்தா என்ன? கொடுங்கப்பா டெலிபோன. வைக்கப்படுறேன் வைக்கப்படுறேன். ஹலோ 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 ஹலோ. அப்பாவை லட்சணமா இல்லாம கன்ஃபியூஸ் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டீங்க. நான் என்ன செஞ்சேன்? என் ஆசைக்கு பைய வைக்கிறேன். தற்கொலைப்பட தைரியமான ஆட்கள் இத்தனை பேர் கேங்கல இருந்தும் ஒத்துக்கு கூட மூலையா டைம் பாம்பு வச்சு அசோக கொலை செய்ய சொன்னேன். எதிரிய தப்ப விட்டுக்கிட்டே இருக்கேங்க. அவன் ஆயுசு நீடிச்சா என் ஆயுசு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆசிக்கிறோம். பிள்ளையாரப்பன் புண்ணியத்துல இந்த வருஷமும் நல்ல விளைச்சல். சீக்கிரம் வாமா, ஜோசியர் வீட்டுக்கு போனோம். கொஞ்சம் நில்லுங்கப்பா. ஆமா, நீங்க ஒரு மேப்ப தூக்கிட்டு அடிக்கடி ஜோசியர் வீட்டுக்கு அலையறீங்களே, என்னப்பா விஷயம்? அதுவா, அப்போ நீ பிறக்கவே இல்ல. நானும் உங்க அம்மாவும் நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போனோம். அங்க ஒரு அதிசயம் நடந்தது. அதிசயமா? ஆமா, சொல்றேன் கேளு. மீனாட்சி, நம்ம எஸ்டேட்ல இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருமானம். அது இருக்கட்டுங்க, வந்ததுல இருந்து பாக்குறேன் நம்ம எஸ்டேட் யானை கண்ணையே காணோம். யானையா? நானும் தான். யானை பிக் பாக்கெட் அடிச்சு வருது. என்ன சொல்றீங்க? யார் பொட்டியோ திருடிக்கிட்டு வருது. யானை திருடுமா? இந்த திருடிக்கிட்டு வருது. நான் விநாயக பக்தம் பாரு, அதனால என்கிட்ட கொண்டாந்து கொடுக்க வருது. கொண்டா கொண்டா, நீ வாழ பார்த்தது கொடு. அவ தலையில வை. ஆமா மீனாட்சி, அது என்னன்னு பாரு. பணம் இருக்குங்க. பணமா? அது என்னது? ஏதோ பேப்பரு. மேப்பு பீன்னு எழுதி இருக்கு. என்னங்க பி?
மீனாட்சி, இது லட்சுமி கடாட்சம் மாதிரி, இது பிள்ளையார் கடாட்சம் போல இருக்கு இந்த பி. இதுதான் விஷயம்மா. அந்த மேப்ல இருக்க புதையல் கிடைச்சிட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அப்புறம் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுவேன். அப்போ அந்த புதையல் கிடைச்சாதான் எனக்கு கல்யாணமா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. நீங்களா? என்ன தவிர வேற யாரும் உன்னை உரிமையோட தொட முடியும்? ஆமா, இது என்ன பீன்னு எழுதி ஒரு பெரிய சிந்தனையில் இருக்க? பீன்னா பிக் ப்ராப்ளம். பிக் ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னு சொன்னீங்க யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. உன்னை பத்தியா? அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போச்சா? நீ என்ன சொல்ற? முடிச்சு போட நீங்க தேதி சொல்லணும், புடிச்சு கொடுக்க எங்க அப்பா தயாராகணும். அந்த அளவுக்கு வந்தாச்சா? இந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த அளவுக்கு தானே போகணும். ஆமா, அது என்ன பி? பிக் எலிபென்ட். என்னைக்கோ எங்க அப்பா கிட்ட பிக் சைஸ்ல பீன்னு பேர் போட்ட மேப்ப கொடுத்துச்சான். அந்த பீய ரொம்ப பெருசா நினைச்சு எங்க அப்பா விநாயகர் கொடுத்தாரு, அதுல விஷயம் இருக்கும்னு நினைச்சு கிளி ஜோசியத்துல இருந்து பணம் புடுங்குற பருந்து ஜோசியன்னு வர பாத்துட்டாரு. ஆமா, அது என்னங்க பி? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பி மேப்பை கொடுத்து காட்டுறியா? ஐயோ, இத்தனை வருஷத்துல அப்படி ஒண்ணு இருக்குன்னு எங்க அப்பா இப்பதான் என்கிட்ட சொல்லிருக்காரு. என்ன நம்பி அந்த பீய தரவே மாட்டாரு. அத போட்டோம், அந்த பீய அப்பா வச்சுக்கிட்டோம், நம்ம எல்ல வச்சுக்குவோமா? எல்லுன்னா? இது கூடவா தெரியாது? எல்லுன்னா லவ். ஆமா, நீங்க எப்பவும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை. நாளைக்கு உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து, நீங்க கண்டிப்பா வரணும். என்னடா ஆடி எல்லாம் ரெடியா? இலை போட்டு காய வச்சுட்டேன். காய வச்சிட்டியா? இலைக்கு மேல காய்கறி வச்சுட்டேனுங்க. விளையாட்டு பைய. என்னங்க 3 இலை தான் போட்டுருக்கு, எனக்கு இல்லையா? தம்பி வர்றது தெரியாது. சரி விடுங்க, இதுல சாப்பிடுறேன். ஐயா அசிங்கம். இலைக்கா பஞ்சம். சரிங்க. ஐயாவுக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு விவரமா சொல்லுடி. வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் சாம்பார். வாழை இலை, வாழைப்பழம் அங்க. ஆக ஒரு மரத்தை காலி பண்ணிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, கடல் வாழைக்காய் மீனும் சமைச்சிருக்கு. சாருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, இந்த மீன் வயிற்றுல தங்கத்தை வச்சு கடத்துறாங்கன்னு பத்திரிகையில படிச்சேன். அன்னையில இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது மீன் வயிற்றுல கிடைக்குதா? மீன் வயிற்றுலயா? குடல் தான் கிடைக்குது. நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா வர்றா. ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் கொடுங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் ரசம், கத்திரிக்காய் மோரு. கத்திரிக்காயில மோரா? புளிஞ்சிட வேண்டியதானே? புடிச்சா புளிஞ்சிருவீங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு எத்தனை போடுங்க. பழக்கம் இல்லைங்க. என்ன சார் உட்காந்துட்டீங்க? நம்ம சாமியார போய் பார்க்க போவானாமா? சாமியாரா? எந்த சாமியாரு? இல்ல சார், உங்களுக்கு தெரியாதா? ஊரே அல்லோல கல்லோல பட்டிருக்கு. இந்தாங்க நோட்டீஸ். பெரிய சாமியாருங்க. காதல் கை கூடலையா? அவர்கிட்ட சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. மாட்டுக்கு பால் வத்தி போச்சா? அவர்கிட்ட சொன்னா தாயத்து கட்டுவாரு, பால் வந்துடும். குழாயில தண்ணி வரலையா? அவர்கிட்ட சொன்னா தண்ணி விட்டுருவாரு. குழாயில தண்ணி வரலன்னா அவர் விடுவாரா? பெரிய சாமியாராச்சே. கார்பரேஷன்ல இருந்தவரா? அவர் எங்க வேலை பார்த்தார? அதை விட முக்கியம், எங்கேயாவது புதையல் இருக்குதா? அவர்கிட்ட சொன்னா எடுத்து கொடுத்துருவாரு. புதையல் எடுத்து கொடுப்பாரு. பேர் என்னங்க? லட்சுமி ரஞ்சன். லட்சுமி ரஞ்சன் சர்வலோக சித்தர், தேவியின் பக்தர், உலகம் சுற்றிய லட்சுமி ரஞ்சன் சாமிக்கு அமைதி அமைதி அமைதி. வந்து விட்டீர்களா? சிஷ்யா, குருவே, என் பார தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல். சித்தம் சித்தம். பக்த கேடிகளே, மன்னிக்க வேண்டும். பக்த கோடிகளே, உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை தரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஜெய் லட்சுமி ரஞ்சன். உட்காருங்க உட்காருங்க, யாரும் வரக்கூடாது. யார் பேரை சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும். என்ன சாமி, எங்க பேரையெல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டீரா? சாமிக்கு ஞானக்கண். யானக்கண்ணா? ஞானக்கண், அதாவது டிவி மாதிரி. மாடு இழந்த மாடசாமி, மாடு இழந்த மாடசாமி, மாடு இழந்த மாடசாமி. ஏன் சாமி, இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீரா? கொஞ்ச காலம். என்ன கேட்டீங்க? அனாவசியமா இங்க பேசக்கூடாது, சாமி கோவிச்சுக்கோ. மாடசாமி, நாங்க சொன்னபடி பூஜை நடத்தணையா? காணாம போன மாடு கிடைக்குதா?
கிடைச்சதுக்கு ஏன் அழுகிற? காணாம போறது பங்கு மாடு, கிடைச்சது கால மாடு. உன்னுடைய பூஜையில ஏதோ தவறு இருக்கு. நீ திரும்ப ஒரு மண்டலம் பூஜை நடத்து. கால மாடு பசு மாடா மாறும். சீக்கிரமா ஓடு, இல்லன்னா காள மாடு கண்ணு குட்டியா மாறிடும். சாமியார பார்க்க வரும்போது கையில ஏன் செருப்பு? அவரை பார்த்த உடனே விலவெலுத்து போச்சு, உடனே கழட்டிட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன். என் தலையில வைங்க. என்ன சார் நீங்க ஒண்ணு? இன்ஸ்பெக்டர் சூடாமணி. தெரியும், இப்பதான் புரியுது. சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து கேடிய புடிக்கிறீங்க போல இருக்கு. வழக்கமான சிலமிஷத்தை நீங்க விட மாட்டீங்களே. நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கலக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன லெவலு? சூடாமணி. என்ன என்ன திக்குது, மூக்குது. என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? இதுதானா உலகத்துல இல்லாத பேர்? கூப்பிட்டோன்னு போங்க சார். நீங்க வேட்டி ஏன் தூக்குறீங்க? ஒரு மரியாதைங்க. வேட்டி இறக்கி விட்டு போனா தான் மரியாதை. போங்க.